Hello friends, exercise number 1.1 first sumல 7th subdivision பார்க்குறோம். என்ன question கொடுத்திருக்காங்க அப்படின்னா find the rank of matrix சொல்லி ஒரு matrix form கொடுத்திருக்காங்க. நான் solution மட்டும் தான் இங்க ரைட் பண்ணிருக்கேன். நீங்க bookல question பார்த்துக்கங்க. அதுல நமக்கு rank of matrix find out பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப let a equal to கொடுத்திருக்க ஃபார்ம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் என்னது 3x4 3 ரோவும் 4 காலமும் 3 ரோவும் 4 காலம்னால நம்ம என்ன எடுக்கிறோம் ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 3x4. அப்போ தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு 3. இப்போ ஈக்குவலன்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ நம்மளுக்கு 1 இருக்கணும். அப்போ R1 R2ல இருக்கான்னு பார்க்குறோம். இருக்கு இருந்தால் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அங்கேயும் 1 வரல அப்படின்னா நம்ம அது கீழே உள்ள டேர்ம்ஸை 0ன்னு கொண்டு வந்தால் போதும். இப்போ நம்மளால இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். நான் R1ஐயும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். R1ஓட வேல்யூவை ஃபர்ஸ்ட் ரோலையும் R3யோட வேல்யூவை நான் R1ஓட வேல்யூவை R3லையும் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். அதான் 1 5 7 2 R3யோட வேல்யூ ரோ 1க்கு வந்துருச்சு. ரோ 1ஓட வேல்யூவை நான் ரோ 3ல ரைட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணியாச்சு. அதான் R1 இன்டர்சேஞ்ச் R3. அடுத்து ஈக்குவலன்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம் 1ன்னு இங்கே கொண்டு வந்துட்டோம். அதுக்குள்ள கீழே உள்ள டேர்ம்ஸை நம்ம 0ன்னு கொண்டு வரணும். அப்போ R2ல இந்த டேர்மை நம்ம 0ன்னு கொண்டு வரணும்னா இங்கே 1 தான் இருக்குது. அப்போ மேலேயும் 1 தான் இருக்குது. அப்போ R1ஐயும் R2வையும் மைனஸ் பண்ண இந்த டேர்ம் என்ன ஆயிரும் நம்மளுக்கு 0ன்னு வந்துடும். அதான் R2 இம்ப்ளைஸ் R1 மைனஸ் R2. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோமா. ரோ 1 அப்படியே ரைட் பண்ணிட்டேன். இப்போ R2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். R1 மைனஸ் R2. அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம் மைனஸ் பண்ணிடலாமா. மைனஸ் R2ன்னு இந்த மைனஸால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ இங்கே -1 இது +2 ப்ளஸ் -1 மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது R1 வேல்யூ 1 5 -7 2 மைனஸ் R2. அப்போ மைனஸால் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ மைனஸால் ப்ராடக்ட் பண்ணும்போது இங்கே என்ன ஆயிரும் -1 -2 மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். இங்கே -1 +5. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண இங்கே என்ன வந்துடும் 0 5 + 2 7 -1 -7 -1 என்ன ஆயிரும் நம்மளுக்கு -8 2 + 5 7. அப்போ என்ன ஆன்சர் இங்கே வரும் R2க்கு வேல்யூ 0 7 -8 7 ரைட் பண்ணிட்டோம். இப்போ R3 இந்த டேர்மை 0 ஆக்கணும். இங்கே +3னால இதை -3ஆல் இதை ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ R3 -3 R1. இப்போ R3யோட வேல்யூ நம்மளுக்கு என்னது இங்கே 3 1 -5 -1. இப்போ -3ஆல் R1 வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் -3 -3 × 5 -15 -3 × -1 +21 -3 × 2 -6. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் நம்மளுக்கு 0 1 -15 என்ன வந்துடும் நம்மளுக்கு -14 -5 + 21 என்ன வந்துடும் நம்மளுக்கு 16 இங்கே -7. அப்போ அந்த வேல்யூ என்னது நம்மளுக்கு R3யோட வேல்யூ 0 -14 16 -7. ஓகேவா. நெக்ஸ்ட் இது 0 கொண்டு வந்துட்டோம். அடுத்து இதையும் நம்ம 0 கொண்டு வர முடிஞ்சா நம்ம 0ன்னு கொண்டு வந்துடலாம். இங்கே 14 இருக்கு. இந்த இடத்துல 2வால ப்ராடக்ட் பண்ணா இங்கேயும் 14 வந்துடும், இங்கே 16 வந்துடும். அப்போ இந்த ரெண்டு டேர்ம் நம்மளால 0ன்னு கொண்டு வர முடியும்ல. அப்படி கொண்டு வர முடியாததுனால தான் அப்படியே விட்டுறணும். அப்போ இதை 0ன்னு நம்மளால கொண்டு வர முடியும். அப்போ என்ன பண்ணலாம் R3 இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் நான் அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். இந்த டேர்மை 0ன்னு கொண்டு வரேன். அப்போ இந்த டேர்ம் R2வை ப்ளஸ் இங்கே மைனஸ்ன்னு இருக்கு. அப்போ +2ஆல ப்ராடக்ட் பண்ணுறோம். அதான் R3 +2 × R2. அப்போ ப்ராடக்ட் பண்ண நம்ம ஃபர்ஸ்ட் R3யோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 0 -14 16 -7 +2 R2 +2ஆல தான் நம்ம R2வை ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன வந்துடும் 0 7 2 சார் என்ன வந்துடும் 14 2 × -18 -16 2 7 சார் என்ன வந்துடும் நம்மளுக்கு 14 ப்ளஸ்ஸால் தான் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 0ல் 0 போச்சுன்னா 0 -14ல் 14 போச்சுன்னா 0 இங்கேயும் 0 -7 14 என்ன ஆகும் 7 பிக்கர்ஸ் நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கனால +7. அப்போ இந்த R3யோட வேல்யூ என்னது 0 0 0 7. திருப்பி இந்த டேர்மையும் நம்மளால 0 ஆக்க முடியும். பட் இதோட இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 0 ஆயிரும்.
பட் இது ரெண்டையும் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன வந்துடும், திருப்பி வேல்யூ வந்துடும். நமக்கு 0 தானே வரணும். அதனால இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, 0ன்னு கொண்டு வர முடியாது. அதனால ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும், ரோ ஆஃப் ஏ 3. ஏன்னா கீழே உள்ள டேர்ம் எல்லாமே 0 தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரோ ஆஃப் ஏ வந்து 2வா இருக்கும். இங்கே வந்து ஒரு டேர்ம் நம்மளுக்கு 0 ஆகாதனால ரோ ஆஃப் ஏ என்னது வேல்யூ 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.